தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எங்களுடைய MST ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக இனிய காலை வணக்கம். நண்பர்களே, இன்னைக்கு டிசம்பர் 10 காலையில் 9:14 நம்ம ஒரு சார்ட் போட்டோம். இந்த சார்ட் எப்படி அப்படின்னா, நாளைக்கு வரக்கூடிய மார்க்கெட்டை இன்னைய மார்க்கெட்டுக்கு அனலைஸ் பண்ணி நாளைக்கு காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனேயே நம்ம எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை செலக்ட் பண்ணி கால் ஆப்ஷன் வாங்கணுமா புட் ஆப்ஷன் வாங்கணுமா அப்படிங்கிறத முன்கூட்டியே நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற மார்க்கெட் டைப் வந்து NSE டுமாரோ அப்படிங்கிறது. ஸோ அது அடிப்படையில் இதான் நம்மளுடைய சார்ட். 53,590 கிட்ட வரும்போது நம்ம புட் ஆப்ஷனை பை பண்ணணும். 53,260 கிட்ட வரும்போது கால் ஆப்ஷனை பை பண்ணணும். மார்க்கெட் ஓப்பன் ஆகிடுச்சு. ஓப்பன் ஆன உடனே நமக்கு ரேஞ்சு கிடச்சிருச்சு. இதோட மிட் பாயிண்ட்டும் கிடச்சிருச்சு. நான் இங்கே 9:16க்கு நான் 53,400 கால் ஆப்ஷனை பை பண்ணியிருந்தேன். மார்க்கெட் வந்து 740 வரைக்கும் கீழே வந்துச்சு. அதோட ஸ்க்ரீன்ஷாட்டும் நம்ம இங்கே போட்டிருக்கோம். 9:16க்கு 53,400 கால் ஆப்ஷன் வாங்கியிருந்தோம். வாங்கி 20 பாயிண்ட் லாஸ்ட்டில் போச்சு. அடுத்த 2-3 நிமிஷத்தில் காஸ்ட்டு வந்துச்சு. அடுத்த 2 நிமிஷத்தில் ப்ராஃபிட் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. எது வரைக்கும் கொடுத்துச்சு அப்படின்னா 872 வரைக்கும் மார்க்கெட்டு ஹை போச்சு. நம்மளோட ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து 40 பாயிண்ட்டு, ஸ்டாப் லாஸ் வந்து 40 பாயிண்ட்டு, செகண்ட் டார்கெட் வந்து இன்னொரு 40 பாயிண்ட்டு, ஸ்டாப் லாஸ் வந்து காஸ்ட்டு வச்சுப்போம். இப்படியே நம்ம ரிவைஸ் பண்ணி ட்ரேட் பண்ணணும். பாருங்கள், இங்கே ஹை போனது வந்து 872, லோ வந்து 740, நம்மளுடைய என்ட்ரி வந்து 760. அப்போ நம்ம ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகலை. அதுக்கப்புறம் பாருங்கள், நம்மளுடைய செல் என்ட்ரி கரெக்டாக வந்துருச்சு. செல் என்ட்ரி வந்து 53,594 கரெக்டாக நம்மளுடைய ஜோனில் டச் பண்ணிவிட்டு ஒரு டோஜி கேண்டில் கொடுத்து ரிவர்சல் ஆகிட்டு மார்க்கெட் வந்து கீழே வந்துக்கிட்டு இருக்கு. இது வரைக்கும் வந்துக்கிட்டு இருக்கு. எப்படி வந்துட்டு இருக்குன்னு பாருங்கள். இதில் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது, இந்த இடத்துக்கு ப்ரைஸ் வரும் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது. ஆனால் இந்த இடத்துக்கு வந்தால் நம்ம செல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம சாஃப்ட்வேர் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குது. தெரியுதுங்களா? இந்த இடத்துல நம்மளுடைய சாஃப்ட்வேர் என்ன சொல்லுது பாருங்கள். இந்த இடத்துல மார்க்கெட் வரவே இல்லை. மேலே வந்து 53,594க்கு மார்க்கெட் வரவே இல்லை. ஆனால் அங்கே வந்தால் அங்கே டச் பண்ணிவிட்டு மார்க்கெட்டு கீழே வரும் அப்படிங்கிறத தான் நம்ம சாஃப்ட்வேர் வந்து பக்காவாக ப்ரெடிக்ட் பண்ணி உங்களுக்கு காட்டுது. அதே மாதிரியே வந்துச்சு. வந்த உடனே அங்கேருந்து மார்க்கெட்டு ரிவர்ஸ் ஆகிடுச்சு. நான் உங்களுக்கு பார் ரீப்ளே பண்ணி காட்டுறேன், நீங்களே பாருங்கள். இப்போ மார்க்கெட்டு இப்போ ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆன உடனே நமக்கு 2 ஜோன் ஃபார்ம் ஆகிருக்கு. மேலே வந்து 53,594 வந்து செல்லு, கீழே வந்து 53,268 பை. அப்போ கீழே வரும்போது ஒரு ரிஜெக்ஷன் கேண்டில், ஒரு கேண்டில் வந்து என்ட்ரி ப்ரைஸுக்கு மேலே க்ளோஸ் ஆகணும். அதோட ஹையை பிரேக் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணிக்கணும், கால் ஆப்ஷனை பை பண்ணணும். அதே மாதிரி மார்க்கெட் மேலே போய் அதை டச் பண்ணிவிட்டு ஒரு கேண்டில் கீழே க்ளோஸ் ஆகிட்டு அது லோவை பிரேக் பண்ணும்போது நம்ம வந்து செல் பண்ணிக்கணும், அதாவது புட் ஆப்ஷனை பை பண்ணிக்கணும். இப்போ நமக்கு கீழே வரல, மேலேயும் வரல, இடையிலேயே நம்ம ஒரு ப்ரைஸ் ஆக்ஷனை பேஸ் பண்ணி ஒரு ட்ரேட் எடுத்து ஒரு ப்ராஃபிட்டும் புக் பண்ணிட்டோம். ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம எடுக்க வேண்டியது புட் ஆப்ஷனா கால் ஆப்ஷனா அப்படிங்கிறத மார்க்கெட்டோட கண்டிஷன் தான் நமக்கு டிசைட் பண்ணும். மேலே போனால் புட் ஆப்ஷனை பை பண்ணணும், கீழே வந்தால் கால் ஆப்ஷனை பை பண்ணணும். மார்க்கெட் இப்போ மேலே போயிடுச்சு. மேலே போய் நம்மளுடைய ப்ரைஸை டச் பண்ணிடுச்சு. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். ஒரே ஒரு கேண்டில் மட்டும் கீழே க்ளோஸ் ஆகட்டும். இப்போ க்ளோஸ் ஆகிடுச்சு. இந்த இடத்துல வந்து 10:1க்கு ஹை போனது வந்து 53,596. நம்மளோட என்ட்ரி ப்ரைஸ் வந்து 53,594. பக்காவாக நமக்கு என்ட்ரி கிடச்சிருச்சு, ரிஜெக்ஷன் கிடச்சிருச்சு. இப்போ நம்ம இந்த லோவை பிரேக் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணிக்கலாம், உடனே நம்ம புட் ஆப்ஷனை பை பண்ண வேண்டியதுதான். பை பண்ணிவிட்டு அதோட ஸ்டாப் லாஸ் வந்து மேல் பகுதி இருக்குது பாருங்கள். மேலே உள்ள ப்ளூ லைனு 53,654 தான் நம்முடைய ஸ்டாப் லாஸு. டார்கெட் வந்து 53,512, 53,431, 53,349. இப்படி ஒவ்வொரு டார்கெட்டாக நீங்கள் புக் பண்ணிகிட்டே வரலாம். இல்லை உங்களுக்கு பொறுமை இருந்துச்சுன்னா டைரெக்டாக மிட் பாயிண்டில் புக் பண்ணலாம். அதையும் விட்டாச்சுன்னா நம்மளுடைய பை ஜோன் வரைக்கும் நீங்கள் புக் பண்ணலாம். இதுதான் நம்மளுடைய MST ICO 2.0வோட பெர்ஃபார்மன்ஸு. இன்றைக்கி நம்ம கால் ஆப்ஷனும் ப்ராஃபிட் புக் பண்ணணும். அது போக புட் ஆப்ஷன்லேயும் இப்போ ப்ராஃபிட்டு ரன் ஆகிட்டுருக்கு. இது வந்து டிஃபால்ட்டாக நான் கொடுத்துருக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டியது என்ன பண்ணணும், செல் டார்கெட்டை நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். செல் டார்கெட்டை நீங்கள் எனேபிள் பண்ணிக்கிட்டு ட்ரேட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்ம ஏற்கனவே கொடுத்துருக்குற இந்த MGR பாயிண்ட்டு, DTP, DBP அப்படின்னு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், நமக்கு ஃபஸ்ட்டு டார்கெட் கொடுத்துருச்சு, செகண்ட் டார்கெட் கொடுத்துருச்சு, தேர்ட் டார்கெட்டும் ஆல்மோஸ்ட் வந்துருச்சு.
ஓகேவா? ஸோ இதை நீங்கள் பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணும்போது நமக்கு ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் கிடைக்கும். இது போலவே ஒவ்வொரு ஸ்கிரிப்ட்லேயும் உங்களால் ட்ரேட் பண்ண முடியும். ஒவ்வொரு ஸ்கிரிப்ட்லேயுமே நம்மளால் இதே மாதிரி ட்ரேட் பண்ண முடியும். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது நம்மளோட இண்டிகேட்டருக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும். சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். அதை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அது என்ன சொல்லுதோ அது மாதிரி நீங்கள் ட்ரேடிங் பண்ணணும். உங்களுடைய ஒவ்வொரு நாட்களும் லாபம் தரக்கூடிய நாட்களாக அமைவதற்கு எங்களுடைய MST ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக வாழ்த்துக்கள், நன்றி. இது வரைக்கும் நம்முடைய யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.